அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எந்த மாதத்தை, எந்த காலத்தை, எந்த அருள்மிக்க நேரத்தை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோமோ அந்த நாட்கள் மிக துரிதமாகவும் மிக விரைவாகவும் சமீபத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிற அந்த ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். 2 மாதங்களாக நாம் துஆ செய்தோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜப மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத் செய்திடுவாயாக. எங்களது ஆயுள் காலத்திலே, எங்களது காசு பணத்திலே, எங்களது ஆரோக்கியத்திலே, எங்களது நடை உடை பாவனைகள் சகலத்திலேயும் எந்த குறையும் இல்லாமல் அதை அப்படியே பாதுகாத்து வைத்து எங்களை ரமலான் வரையிலும் கொண்டு போய் சேர்த்து அந்த ரமலானை அனுபவிக்கும் பாக்கியத்தையும் தந்திடு என்று நாம் துஆ செய்தோம். இது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது. சஹாபாக்களை கண்ட தாபிஈன்களில் கட்டுப்பட்ட அபுல் ஃபதுல் என்கிற ஒரு மஷூரான தாபி, அவரது பெயரை அடிக்கடி பார்க்க முடிகின்றது. அவர்கள் சொல்கிறார்கள், எங்களது காலத்திலே 6 மாத காலம் இந்த துஆவை செய்வோம். ரமலானை பெறுவதற்கு முன்பாக 6 மாத காலம் இந்த துஆவை செய்து கொண்டே இருப்போம். பிறகு ரமலானை பெற்றுக்கொள்வோம் அல்லவா? ரமலானிலே அமல் செய்திருப்போம், ரமலானிலே துஆ செய்வோம், ரமலானிலே அழுதிருப்போம், விழித்திருப்போம், பசித்திருப்போம், தனித்திருப்போம். சகலமும் ரமலானுடைய மாதத்திலே நடந்திருக்கும். இந்த நடந்த அனைத்துமே ரப்பிடத்திலே ஏற்கப்பட வேண்டும் என்று 6 மாத காலம் அழுது துஆ செய்வோம். 6 மாத காலம் ரமலானை வரவேற்று துஆ செய்து கொண்டிருப்போம். பிறகு ரமலான் கிடைத்ததிலிருந்து 6 மாத காலம் அழுது கொண்டே இருப்போம். ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு ரமலானை நசீபாக்கினாய், அந்த ரமலானிலே இரவிலே தொழுகின்ற பாக்கியம் தந்தாய், பகலிலே நோன்பு நோக்கும் பாக்கியம் தந்தாய், அழுவதற்கு எங்களுக்கு பாக்கியம் தந்தாய், தொழுவதற்கு பாக்கியம் தந்தாய், உன்னிடத்திலே கை ஏந்துவதற்கு பாக்கியம் தந்தாய். நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் நீ கபூல் செய்து கொள், என்னென்ன அமல்களை எல்லாம் செய்தோமோ அந்த அமல்களை எல்லாம் கபூல் செய்து கொள் என்று ரமலானிலிருந்து 6 மாத காலம் வரையிலும் கேட்டுக்கொண்டே இருப்போம். 6 மாத காலம் ஏற்கப்பட வேண்டும் என்பதற்காக, 6 மாத காலம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக, ஆக மொத்தத்திலே 12 மாதங்களும் ரமலானுடைய சிந்தனையிலேயே இருந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அந்த 1 மாதம் மட்டும்தான் ரமலானுடைய சிந்தனை. கொஞ்சம் பள்ளி தொடர்புடையவர்களாகவும் மார்க்கம் உள்ளவர்களாகவும் இருந்தால் ரமலானுக்கு முன்பாக அதை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். ரஜபு வந்துவிட்டது என்று தெரிவிப்பதற்காக அந்த துஆவை நபி அவர்கள் செய்ததை செய்ய தொடங்கி அனைவரது உள்ளத்திலேயும் விதைக்கின்றோம். இதோ ரமலான் வந்துவிட்டது, அனைவருடைய உள்ளத்திலேயும் அதனுடைய பாசத்தை கொஞ்சம் புகுத்துகிறோம். அந்த துஆவை மனமுருகி கேட்கிறோம். அந்த கேட்கிற அந்த விதத்திலே அவர்களது உள்ளத்திலே ரமலானை வரவேற்க வேண்டும், ரமலானை நேசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறோம். இது நபி அவர்கள் ஏற்படுத்தியது, அதை நாம் சுன்னத்தாக நடைமுறைப்படுத்துகிறோம். அப்படி மட்டும் ரஜபு மாதத்திலே ஒருவர் ரஜபுடைய துஆவை செய்யவில்லை என்றால் அனைவருமாக ஒன்று கூடி, இல்லை இனிமேல் ரஜபுடைய மாதத்திலே அந்த துஆவை செய்யாமல் விட்டுடலாம் என்று விட்டால் ரஜபு மாதம் வந்து போனதே தெரியாமல் போய்விடும். அந்த ஷாபானுடைய துஆவை செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் அனைவருடைய சிந்தனையிலேயும் அந்த ரஜபும் ஷாபானும் இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், அந்த ரமலான் திடுதிப்பட வந்தால், எப்படி ஒரு விருந்தாளி திடுதிப்பட வருகிற போது ஒரு நமக்கு கலக்கம் ஏற்படுகிறது. எவ்வளவுதான் அவன் கொடைவல்லலாக இருந்தாலும், எவ்வளவுதான் கண்ணியம் காக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட திடீரென வருகின்ற விருந்தாளியை அவனால் சமாளிக்க முடியாமல் திணறுகிறான் அல்லவா? இல்லை இல்லை, வரக்கூடிய விருந்தாளி சாதாரணமான விருந்தாளி அல்ல என்கிற சிந்தனை முன்கூட்டியே வந்துவிட்டால், பிறகு இப்படி இருந்தால் அது கண்ணியத்துக்கு இழுக்கோ, வீடு இப்படி இருந்தால் அவருக்கு ஏதேனும் கஷ்டம் தந்துடுமோ, உணவு இப்படி இருந்தால் அவரால் சாப்பிட முடியாமல் போய்விடுமோ, உள்ளத்திலே பலதையும் போட்டு குழப்பிக் கொள்கிறான்.
மீண்டும் மீண்டும் சரி செய்து கொண்டே இருக்கிறான். வீட்டை சரி செய்கிறான், உணவுகளை சரி செய்கிறான், வரக்கூடியவருக்காக வேண்டி அனைத்தையும் சரி செய்து கண்ணியத்தின் உச்சத்திலே போய் நிற்கிறான். வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்திய அந்த கண்ணியப்படுத்தியவர்களிலே மிக உச்சஸ்தானத்தை பெற்றவர்களிலே வந்து இருக்கிறான். இந்த நிலை வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளுக்காக வேண்டி, ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளுக்காக வருடம் முழுக்க அலங்கரிக்கப்படுகிறதாம் சுவனம். எப்பொழுது நோன்பாளிக்காக வேண்டி சுவனம் அலங்கரிக்கப்படுகிறதோ, இவர் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக தன்னை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா, தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா, தனக்குள்ள தேவைகள் தனக்குள்ள அனைத்தையும் சரி செய்து முழுக்க முழுக்க தன்னை ரமலானுக்காக தந்துவிட வேண்டும் அல்லவா. வந்த விருந்தாளியை அமர வைத்தார். கொஞ்சம் உட்காருங்க, இந்த வந்துடுறேன். உள்ள போனார். சரி வந்துருவாருன்னு பார்த்தா போனவர் அரை மணி நேரம் கழிச்சு வந்தார். போனார், பாத்ரூம் லெட்டின்லாம் போயிட்டு வர்றார். விருந்தாளி வாட்டு உட்காந்துருக்காரு, விரிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே வந்தவரோட உட்கார்ந்தார். உங்களை ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒன்றும் இல்லை, பெரிய அதெல்லாம் இயல்பு தான், போற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் செய்யறாங்க. வந்து உட்காந்தாரு, 2 நிமிஷம் உட்காந்தாரு. அதுக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள போயிட்டாரு. திரும்ப போனவர் அரை மணி நேரம் கழிச்சு வர்றாரு. அடடா, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சு போட்டுனேன், பெருசா எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, நான் அப்புறந்தே முடிவு பண்ணிட்டேன், நீங்க இப்படித்தான் இருப்பீங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இனியும் நீங்க போறதா இருந்தா போகலாம் என்ற சொல்ல தேவையில்லை, நீங்களோட எதிர்த்து போயிடலாம். வந்த விருந்தாளிய முழுக்க முழுக்க அவருக்கு நேரத்தை கொடுக்காம உட்கார்றதும் போறதும் சொன்னா கடைசி என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, இதுமேல என்கிட்ட சொல்லிட்டுலாம் போவேடா, நீங்க வாட்டு போயிருங்க, நீங்க வாட்டு வாங்க, எந்த உதிரும் சொல்ல வேணாம், அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு எல்லாம் சொல்லாதீங்க, போயிட்டீங்க. ஆனா இந்த நிலைமை எப்ப இருக்குன்னு கேட்டா, இவர் அடிக்கடி வந்து உட்கார்ந்தாத்தான் இந்த மாதிரி இருக்கும். வந்த விருந்தாளி எப்ப பார்த்தாலும் வந்து உட்கார்றாரு வைங்க, அப்பதான் என்ன செய்வான், சொல்லியும் சொல்லாமலும் போயும் போகாமலும் இருந்து இருக்காமலும் பேசியும் பேசாமலும் இப்படி ஒரு நடைமுறையை கையாளுவான். மனிதர்களின் இயல்பை சொல்லுகிறேன், ஒட்டுமொத்த மனிதர்களின் இயல்பை சொல்லுகிறேன். ஆனால் வருடத்தில் ஒரு நாள் வருகிறார், அவரை பல தடவை நாம் நேசித்த பிறகும் கூட, ஆசித்த பிறகும் கூட, அன்போடு அழைத்த பிறகும் கூட, இல்ல நான் வர்ற சீசன்ல கரெக்டா வந்துருவேன், இப்ப என்னால வர முடியாது, இறைவனது உத்தரவு அப்பதான், அப்ப நான் வர்றேன், இல்ல நீங்க வர்றதுக்கு முன்னால எனக்கு தெரிவிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சிருவேன். நீங்க அங்கே இருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருங்க, நான் கார் கொண்டு வந்துடுறேன், நீங்க கார்லாம் கொண்டு வராதீங்க, நானே வீடு தேடி வந்துடுறேன், நமக்கு ரூட்டும் தெரியும், வண்டி இருக்குது, வாகனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப என்ன சொல்றான், பரவாயில்ல, வந்த விருந்தாளி நமக்கு சிரமம் தர அவர் விரும்பல, நமக்கு கஷ்டம் தர்றதுக்கு விரும்பல. சில விருந்தாளிகள் நினைப்பான், வர்ற அங்க தொடக்கத்திலிருந்தே போன் போட ஆரம்பிப்பான். எங்கிறது, வீட்டுல இருந்து கிளம்பினதுல இருந்து, இப்ப நாங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டோம், அதை தெரிவிச்சுக்கலாண்டு. வெளியில வந்த பிறகு ஒரு போன் அடிப்பான், எல்லைய கடந்துட்டோம், அதை தெரிவிச்சுக்கலாண்டு. திரும்ப கொஞ்சம் தூரம் வந்த நீ திருச்சி வந்துட்டோம், அதை தெரிவிச்சுக்கலான்னு தான். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்த நீ இப்ப ரூட் எங்களுக்கு வேணும், சென்னைக்கு வந்துட்டா ஹயாத்தை வாங்கி தொலைச்சிரும், இந்த ரூட்ல போறதா அந்த ரூட்ல போறதா, எப்படி வர்றது, எங்க போறது, கொள்றது எல்லாத்தையும் கேட்டு, அப்பா நீ வராம இருந்தாவே நல்லா இருக்கும்பா. ஆனால் ரமலானுடைய மாதம் அப்படி நம்மிடத்தில் வரவில்லை, நமக்கு எந்த சிரமத்தையும் தருவதற்காக வரவில்லை, நம்மை சஞ்சலப்படுத்தியது வரவில்லை, நம்மை சிரமப்படுத்தியது வரவில்லை, நம்மை சங்கைப்படுத்துவதற்காக வருகிறது, நம்மை உயர்வுபடுத்துவதற்காக வருகிறது, நம்மை உத்தவர்களாக மாற்றுவதற்காக வருகிறது, சுவனத்துக்கு உரியவர்களாக ஆக்குவதற்காக வருகிறது. அதுவும் சும்மா வரவில்லை, बरकतों के साथ, रहमतों के साथ, शफकतों के साथ, उल्फतों के साथ, प्यार के साथ, मोहब्बत के साथ. சும்மா வரல, கையை வீசிக்கிட்டு ரஹ்மத்துகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு வருகிறது, அபிவிருத்திகள் பரக்கத்துகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு வருகிறது, பிரியங்கள், உள்ளத்தை உள்ளத்தோடு சேர்க்கின்ற பிரியங்களை அள்ளிக்கொண்டு வருகிறது. அனைத்தையும்
கொண்டு வந்து நம்மிடத்தில் கொடுக்கவில்லை, கொட்டி விடுகிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வருடம் முழுக்க ரஹ்மத் பங்காகிறது என்றார். வருடம் முழுக்க ரஹ்மத்து பங்காகிறது. தக்சீம் கர் தியா ஜாதா है. साल भर रहमतों अल्लाह के तरफ से जो भी रहमतें उतरते हैं तकसीम की जाती है. பங்கு வைக்கப்படுகிறதா. வீட்டுக்கு கொண்டு வர்றாரு, ஸ்வீட் கொண்டு வந்தா வீட்டுல 4 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பையன் எல்லாத்துக்கும் அடி கொஞ்சம் கொஞ்சம் அடி ஸ்பூன்ல எடுத்து பங்கு வைப்பாங்க. ஆனா திருமணம் போன்ற வைபவங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா டேபிள்ல பார்த்தா வெறும் ஸ்வீட்டா வச்சிருக்கு. என்ன வேணுமோ சாப்பிட்டுங்க, எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுங்க, கொட்டி கிடக்குது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வருடம் முழுக்க பங்கு வைக்கிற ரஹ்மத்தை ரமலானுடைய மாதத்திலே பங்கு வைக்கப்படுவதில்லை, அவன் மீது கொட்டப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்தின் மழை கொட்டப்படுகிறது சொன்னார்கள். இந்த வானத்திலிருந்து இறங்கக்கூடிய ரஹ்மத்தை எனது உம்மத்தில் உள்ளவன் கண்ணினால் பார்க்கும் பாக்கியம் பெற்றுவிட்டால் நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எப்பவும் போலதான் வெயில் அடிக்குது, எப்பவும் போல காத்து, எப்பவும் போல எப்பவும் போல எல்லாமே. ஆனா இப்ப அதுவும் சொல்ல முடியாது. எப்பவும் போல இல்லைங்க ஹஸ்ரத், கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. எப்பவும் போல நாம இல்ல, அதனால எப்பவும் போல அதுவும் இல்ல. எப்பவும் போல நாம இருந்திருந்தோம் சொன்னா அது எப்பவும் போல கரெக்டா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல நடக்கும். நாம எப்பவும் போல இல்லாத போது யா அல்லாஹ் மேரா ஹால் தேக், ஒருத்தர் சொன்னாரா, யா அல்லாஹ் மேரா ஹால் தேக், மேரா ஹால் தேக் அப்படி சொன்னாரா. அல்லாஹ் சொன்னானா தேரா ஆமால் நாமா தேக் அப்படி சொன்னார். அல்லாஹ் சொன்னானா உன்னுடைய நாமே ஆமால முதல்ல பாரு, அப்புறம் தெர ஹால் மை தேக்தா. உன்னுடைய பட்டோலையில என்ன எழுதப்பட்டிருக்கின்றது நீ பார்க்கலையாப்பா, என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? உன் மேல ரஹ்மத் செய்யற மாதிரியா இருக்கிற நீ. ஆக இந்த ரஹ்மத்துகள் இறங்குவதை எனது உம்மத்தில் உள்ளவன் கண்ணினால் பார்த்து விட்டால் வருடம் முழுக்க நோன்பு நோக்க வேண்டும் என்று ஆசிப்பான். சால் பர் ரோசா ரக்னே கிலே மை தயார். ஏனென்றால் அவ்வளவு ரஹ்மத்துகள் ரமலானுடைய மாதத்திலே இறங்குகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. ரஹ்மத்து இறங்கலனா கூட, ரஹ்மத்து இறங்குறது கண்ணுக்கு தெரியலனா கூட, ரஹ்மத்து தான் இறங்குது கொட்டுது, ரஹ்மத்து இறங்குறது நம்ம கண்ணுக்கு தெரியலனா கூட வருடம் முழுக்க நான் நோன்பு வைக்க தயார் ஹஸ்ரத் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். வருடம் முழுக்க நான் நோன்பு வைக்கிறதுக்கு தயாரா இருக்கு. சால் பர் மை ரோசா ரखूंगा ஹஸ்ரத், முझे बहुत ख्वाहिश. நான் சொன்னேன், ரொம்ப ஈமான்ல பக்காவாயிட்டீங்க போல் தெரியுது, உறுதி ஆயிட்டீங்க போல் தெரியுது, ரொம்ப பிரியப்படுறீங்களே. வயசா கேவினை ஹஸ்ரத், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க டெய்லி தராவிக்கு பிறகு கொஞ்சம் பயான் செய்றீங்க, நம்ம வீட்டிலே வந்து தொழுகிறாங்க, அந்த பயான்லாம் கேட்குறாங்க. இப்போ வீட்டுக்கு போனோம்னா ரொம்ப நம்மள இக்ராம் பண்றாங்க, எஹ்சான் பண்றாங்க, நம்மள்கிட்ட பார்த்தா சலாம் சொல்றாங்க. உள்ளமே இலகி போய் என்னங்க சாப்பிடுறீங்க, இதை சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சா எப்படிங்க நோன்பு இருக்க முடியும், எங்க இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, சஹர்ல கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டா தானாங்க பகல்ல இருக்க முடியும், என்னங்க சாப்பிடுறீங்க, இஃப்தாராவது கொஞ்சம் நல்லா செய்யுங்களேங்க, உங்களுக்கு பிரியமானதை சொல்லுங்க செஞ்சு வைக்கிறேன். ஹஸ்ரத் இந்த மாதிரி கொஞ்சறதும் கெஞ்சறதும் ரம்ஜான்ல மட்டும்தான் ஹஸ்ரத். அதனால வருடம் முழுக்க கூட நான் நோன்பு வைக்க தயார். நீங்க தராவி வைக்க தயாரா? தராவிக்கு பிறகு பயான் செய்ய நீங்க தயாரா? டெய்லி கொண்டு வந்து பயான்ல உட்கார வைக்க தயார். உள்ளத்தை இலக வச்சிருதா சார். அந்த ஒரு மாச காலம் நமக்கு நிக்காஹனுடைய துவக்க காலம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி கவனிப்பு சொன்னார். இவரு மேலந்து இறங்குற ரஹ்மத்தை வச்சு பேசல, வீட்டுக்குள்ள வீட்டு இருந்து வர்ற ரஹ்மத்தை வச்சு பேசுறார். இருந்தாலும் அதுவும் கூட மேலந்து இறங்குற ரஹ்மத்தினால ஏற்பட்டதுதான். அந்த ரஹ்மத்தினுடைய பிரதிபலிப்பு தான் கல்வை இழக்கி, அந்த ரஹ்மத்தினுடைய பிரதிபலிப்பு தான் கல்வி இலகி போய் கணவர்கிட்ட இந்த அளவுக்கு கெஞ்சலும் கொஞ்சலமாக நடக்க வைக்குது. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுச்சான், ரஹ்மத் இறங்குகிறது என்கிறீர்களே, அந்த ரஹ்மத் என்ன நோன்பாளிகள் மேல மட்டும்தான் இறங்குதா? நோன்பு வச்சவங்க மேல மட்டும்தான் இறங்குதா? முஸ்லிம்களை மட்டும்தான் இறங்குதா? முத்தகீன்கள் மீது மட்டும்தான் இறங்குதா? அந்த முஸ்லிம்கள்ல முஃமின்கள்ல யார் தொடர்புடையவர்களாக, பள்ளி தொடர்புடையவர்களாக, குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பவர்களாக, இபாதத் செய்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் மீது மட்டும்தான் இறங்குகிறதா என்றெல்லாம் கேட்டபோது ஹஜ்ரத் அவர்கள் ஒரே பதில் சொன்னார். ஏனென்றால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பதில் என்னைக்குமே என்னவா இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்ன இடத்துல ஷார்ட்டா இருக்கும். சொன்னாங்க, வானத்திலிருந்து பொழிகின்ற மழை
அந்த மழை தண்ணீரை பிடிப்பதற்காக ஒருவன் வெள்ளி பாத்திரம் வைத்தான், இன்னொருவன் தங்க பாத்திரம் வைத்தான், இன்னொருவன் இத்து போன பாத்திரத்தை வைத்தான். இப்பொழுது அனைத்து பாத்திரங்களிலேயும் அந்த தண்ணீர் நிரம்புமா நிரம்பாதான் கேட்டான். அனைத்து பாத்திரங்களிலேயும் தண்ணீர் நிரம்பத்தான் செய்யுவே. அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறதே, நோன்பு வைத்தவன் மீதும் நோன்பு வைக்காதவனின் மீதும், பள்ளி தொடர்புடையவன் பள்ளி தொடர்பில்லாதவன், ஏன் பக்கத்திலே ஒருவன் ஓரிரை கொள்கையை நிராகரிப்பவனாக இருந்தால் அவன் வைத்திருக்கிற கடை, அந்த கடையில் வைத்திருக்கிற வஸ்துகள் அனைத்தின் மீதும் ரஹ்மத் ஏற்படும். அதனாலதான் நம்ம மற்ற காலங்களில் செய்யற உணவுப் பொருட்கள்ல இல்லாத டேஸ்ட் ரமலானுடைய மாதத்தில் அந்த வஸ்துவுக்கு கிடைக்குது. ஹஜ்ரத் அப்படிலாம் சொல்லாதீங்க ஹஜ்ரத், பூக்கே ரஹத்தோ ஹர் சீஸ் டேஸ்ட் பன் ஜாத்தா. உடனே அதுக்கு இப்படி பதில் சொல்லிடக்கூடாது. நபி அவர்கள் சொன்னதை கபூல் செய்யணும். பட்டினியா இருந்து காலையிலிருந்து பட்டினியா கடந்தா இத்து போன வடை கூட நல்லா தான் இருக்கும், ஊசி போன வடை கூட நல்லா தான் இருக்கும், பட்னியால கிடந்திருக்கணும். அப்படி பேசக்கூடாது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிலே பரக்கத்து இருக்கிறது என்கிறார்கள், அதிலே அருள் ஏற்பட்டிருக்கிறது என்கிறார்கள். கபூல் செய்யணும், உண்மையிலே கபூல் செய்யணும். ஏனென்றால் அப்படி வடையை கொடுத்தோம்னா இது ஆயில் ஐட்டம், நம்மளாம் சாப்பிடுறது இல்ல, நெஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கும், இது நமக்கு ஒத்து வராது என்னெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்து எப்படிலாம் உபசரிக்கிறான் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் அவர் சாப்பிட்டதை எண்ணிக்கையே கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு இஷ்டப்பிரகாரம் சாப்பிடுறாரு. ஒரு நெஞ்சு கரிப்பும் இல்லை, எந்த வகையான கஷ்டமும் இல்லை. அந்த அருளுடைய ஏற்பாடு தான் அது. ஆனா அதுக்காக வேண்டி உடலை கவனிக்க கூடாது இல்லை, உடலுடைய நிலை என்ன என்பதை வைத்துத்தான் நாங்கள் நடந்து கொள்ளணும். அதுதான் உரிய முறை. ரஹமத்து இறங்குகிறது என்பதற்காக சொல்கிறேன். நமது கண்ணுக்கு தெரியவில்லை. கலட்டி வைத்திருந்த தலப்பாகை, ஹுசூருடைய தலப்பாகை கலட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். வீட்டிலே நாம் பார்க்கிறோம், நம்ம கலட்டி வச்சிருக்க தொப்பி எடுத்து போட்டுக்குவாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்காக ஆம்பளை பையன் மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், தொப்பி எடுத்து போட்டு. இப்ப பெண்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு சந்தோஷம், ஒரு ஆசை. ஹுசூருடைய தலப்பாக இதை எடுத்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தலையில வச்சாங்க. வச்ச மாத்திரத்துல அரண்டு போயிட்டாங்க, மிரண்டு போயிட்டாங்க. நபி அவர்கள் பார்க்கறாங்க, என்ன ஆயிஷா மிரண்டு போய் இருக்கிறாய், என்ன விஷயம் கேட்டாங்க. ஏன்னா தலையில வச்சோன்னு எடுத்து கீழே வச்சிட்டாங்க. ஆனா மிரட்சி மட்டும் இன்னும் போகல. நபியர்கள் கேட்டாங்க, தலப்பாயை தூக்கி தலையில வச்சியான்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், இந்த உலகமே மறைஞ்சு வேறொரு உலகம் தெரியுது. இந்த உலகமே மறைந்து வேறொரு உலகம் தெரிகிறது. வானத்திலிருந்து இறங்கக்கூடிய தண்டனைகள் முதல் கொண்டு, அருள் முதல் கொண்டு தெரிகிறது. இதைத்தான் ஹுசூர் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, मैं जिसको देख रहा हूं वो आपके आंखों से देख देंगे तो तुम बिस्तर पर नहीं सोएंगे, अपने बीवी से हम बिस्तरी नहीं करेंगे, किस्म किस्म के लजीज खानों नहीं खाएंगे. ஸல்லல்லாஹு சொன்னாங்க. மேல என்ன இறங்குது, கீழே என்ன நடக்குது, அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது, அனைத்தையும் அல்லாஹ் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்கள் எதையெல்லாம் பார்க்கிறதோ அதையெல்லாம் நீங்களும் பார்க்க தொடங்கினால், அந்த பார்க்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்கள் விருப்பிலே உறங்கவே மாட்டீர்கள், உங்களது மனைவிமார்களோட இல்லத்தரம் கூடவே மாட்டீர்கள், விதவிதமான உணவுகளை உண்ணவே மாட்டீர்கள். போதுன்னு சொல்லுவீங்க மிரட்சியினால. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க. அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் ராபியத்துல் பஸ்ரி அம்மா, வயதில் மூத்தவர்கள், வயோதிகம் அடைந்த வயதில் மூத்த பெரியவர். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்கிறாங்க, ஹசன் பஸ்ரி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா அம்மா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன். அப்படியா, நீர் அந்த காபாவை பார்த்தீரா, இல்லை அந்த காபாவிலே இறங்கக்கூடிய ஜோதியை பார்த்தீரா? ஜோதி எல்லாம் ஒண்ணும் கண்ணுக்கு தெரியலையம்மா, அந்த காபாவுடைய நடுமத்தியிலே ரப்புனுடைய ஜமாலியத்தினுடைய ஜோதி இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஜோதி இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியலையம்மா, வெறும் அந்த 4 அந்த சமுக்கமான அந்த கட்டடம் தான் எனக்கு தெரிஞ்சது, சதுர கட்டடம் தான் எனக்கு தெரிஞ்சது. உடனே ராபியத்துல் பஸ்ரி அம்மா சொன்னாங்க, நீர் ஹஜ்ஜே செய்யலன்னு சொல்லிட்டாங்க. நீர் என்ன ஹஜ் செய்தீர்? தவாஃப் செய்தீரா அப்படின்னு கேட்டாங்க. தவாஃப் செய்தேன்.
அந்த சதுர கட்டடத்தை தவாஃப் செய்து. நீ தவாஃபே செய்யவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்றால் நீங்கள் என்னமா செய்கிறீர்கள் என்று கேட்டதற்குத்தான் மைத்தோ அல்லாஹ்கே மேலந்து விலகக்கூடிய அந்த ஜோதி இருக்கிறது அல்லவா, நூர், அல்லாஹ்கே நூர் கு மைனே தவாஃப் கர்த்தா ஹூம், அல்லாஹ்கே நூர் கு மைனே தீதார் தேக்தா ஹூம். அல்லாஹ்வுடைய நூர் விழுகுது, அதை தான் நான் பார்த்துட்டு வர்றேன். எனக்கு அந்த கட்டடமே தெரியறது கிடையாது. போகும்போதெல்லாம் நான் தவாஃப் செய்கிறேன் என்றால் அந்த ஜோதியைத்தான் தவாஃப் செய்து விட்டு வருகிறேன் சொன்னாங்க. இப்படிப்பட்டவர்களும் இருந்தார்கள், இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் இனியும் இருப்பார்கள் கியாம நாள் வரை. ஆனா நமக்கு தெரியலன்றதுனால அது உண்மை இல்லைன்னு ஆயிராது. எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியல. உயர்ந்த படிப்பு படித்த டாக்டர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு, அதை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணா சரியா போயிடும். செய்யுங்க டாக்டர், ஒரு வாரத்துக்கு இன்னைக்கே செஞ்சிருங்க டாக்டர். நீங்க சொன்னீங்களாம் செஞ்சிட முடியாது, எப்ப செய்யணுமோ அப்பதான் செய்யணும். அப்படியே நம்பலானா இல்லையா? இவருக்கு விளங்கவில்லை என்பதற்காக அனைத்துமே சரியில்லை என்று வந்துடுமா? இவருக்கு தெரியவில்லை என்பதற்காக வேண்டி அனைத்துமே சத்தியமில்லை என்று ஆகிடுமா? எனவே நம்ப வேண்டும், ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலேயும் இவன் ரஹ்மத்தை கேட்கிறான், ரஹ்மத்தை இவன் தேடுகிறான். ரஹ்மத் யா அல்லாஹ், என் மீது ரஹ்மத் செய்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக, கருணை புரிவாயாக, கிருபை செய்வாயாக கேட்கிறான். ஆனா ரமலானுடைய மாதத்திலே ரஹ்மத் நே ரோசேதாரோக்கு ढूंढ कर आती है நாங்க ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் ரஹ்மத்தை தேடுறான். மற்ற காலங்கள்ல ரமலானுடைய மாதத்துல ரஹ்மத்துகள் அவனை தேடி திரிகிறதுன்னு சொன்னாங்க. ரஹ்மத்துகள் அவனை தேடி திரிகிறது. இது மட்டுமா சொன்னார்கள்? ரமலானுடைய மாதத்திலே ஒருவன் கையேந்தினால் அவன் கேட்கின்ற துஆக்களுக்கு அரிஷை சுமக்கக்கூடிய மலக்குகள் ஆமீன் சொல்றான். அரிஷை சுமக்கக்கூடிய மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க. வேற என்னங்க வேணும்? இது எங்கேயாவது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்ல, கடலிலே வாழுகின்ற அத்துணை ஜீவராசிகளும் அவனுக்காக வேண்டி துஆ செய்கின்றன, நோன்பு நோற்பவனுக்காக. இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் கூட அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்றான், உங்களை நோம்பாளியாக ஆக்கி உங்களை பசியும் பட்டினியுமா போட்டு ஹலாலான மனைவி பக்கத்துல இருந்தும் கூட உறவு கொள்ள விடாம தடுத்து, அதனால எமக்கு ஒண்ணும் இல்லப்பா, உங்களுக்குத்தான் தக்குவா வந்துடணுன்றதுக்காகத்தான், லஅல்லக்கும் தத்தக்கூன், இரையச்சம், என் மீது உங்களுக்கு பாசம் பயம் வந்துவிட வேண்டும் என்பதற்காக, நான் சொன்னதை செய்கின்ற தன்மையும் நான் விடச் சொல்வதை விடுகின்ற தன்மையும் வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் என்று ஆறுதல் படுத்துகின்ற நேரத்திலே இதையும் சொல்கிறான். உங்களை மட்டுமா நான் நோன்பு இருக்க வச்சேன், உங்களை மட்டுமா நோன்பு இருக்க சொல்றேன், உங்களை மட்டுமா பட்டினி இருக்க சொல்றேன், உங்களுக்கு முன் வந்தவர்களையும் கூட நான் நோன்பு இருக்க சொல்லி இருக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் உள்ளது என்று நினைக்க வேணாம், ஏற்கனவே இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள், மாதத்திலே 3 நாட்கள். அந்த நோன்புக்கு ஐயாமுல் பீர் என்றதற்கு பெயர். உண்மையிலேயே பெரியவர்களே, அந்த பெயருக்கு ஏற்றவாறு அது ஒளிமயமாக ஆக்கக்கூடியதுதான், உள்ளத்தை இளங்க வைக்கக்கூடியது, உள்ளத்தை துலங்க வைக்கக்கூடியது, வெண்மைப்படுத்தக்கூடிய நோன்பு என்றதற்கு பெயர். அது என்ன வெண்மைப்படுத்தக்கூடிய நோன்பு என்ற என்ன அதற்கு பெயர் அப்படி வந்தது? ஹரத் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து கீழே இறங்கினார்கள். சுவனம் எப்படிப்பட்ட இடம்? அங்கிருந்து இந்த துன்யாவுக்கு வந்தா இந்த துன்யால எப்படி இருக்கும்? உடம்பு முழுக்க கருத்துருச்சு, தலையிலிருந்து கால் வரைக்கும் கருப்பா போச்சு. இப்ப ஊட்டியில வாழக்கூடியவர்கள் இங்க கீழே வர்றாங்க. கீழே வந்து 2 நாள் இருந்தாங்கன்னா அடுத்த என்ன சொல்றாங்க? இல்லங்க நாங்க மேல போகணுங்க. எல்லாருமே மேலதாங்க போகணும். இல்லங்க நான் அந்த மேல சொல்லல, இங்க மேல சொல்றேன், ஊட்டிக்கு போயிடலான் இருக்கோம். ஏனென்றால் அவர்கள் கீழே வர்றதையும் மேல வர்றதையும் இப்படி வச்சிருக்கிறாங்க. நாங்க மேல போகணும், கீழே போகணும், அந்த அளவுக்கு அவங்க மேல இருக்கிறாங்க, அதனால கீழே போகணும்னு சொல்றாங்க. கீழே வந்துட்டாங்கன்னா மேல போகணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் உஷ்ணம் வந்தா கூட உடம்பெல்லாம் கொப்பளிச்சிருது. இல்லங்க நமக்கு இந்த இடம் செட் ஆகாது, நாங்க எங்க போகணும்? மேல போனா தான் சரி வரும். சரிங்க நீங்க மேலேயே போங்கன்னு மேல அனுப்பிச்சிட வேண்டியது. சுவனத்திலிருந்து வருகின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது நிலை என்ன? சுவனத்திலிருந்து அல்லவா வருகிறார்கள். எப்படிப்பட்ட இடத்திலிருந்து எப்படிப்பட்ட இடத்திற்கு வந்திருக்கிறார்கள்? இங்கே வந்தால் தலையிலிருந்து கால் வரைக்கும் கருத்து விட்டது. உடனே ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பே நான் இருந்தது என்ன, வந்தது என்ன, நான் என்ன நிலையில் இருந்தேன், இப்பொழுது நான் என்ன நிலையில் இருக்கிறேன்,
என் மீது அக்கறை காட்டிட ரப்பே, கருணை காட்டிட ரப்பே. ரப்பு சொன்னான், இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, பட்டினி இருந்தால் சரியாகிவிடும். மாதத்திலே 3 நாட்கள் நீங்கள் பட்டினியாக இருங்கள். பிறை 13, 14, 15 3 நாட்கள் நோன்பு வையுங்கள். முதல் நோன்பை வைத்தார்கள், தலையிலிருந்து நெஞ்சு வரையிலும் வெளுத்து விட்டது. அடுத்த நோன்பை வைத்தார்கள், முட்டுக்கால் வரையிலும் வெளுத்து விட்டது. அடுத்த நோன்பை வைத்தார்கள், கால் கடைசி வரையிலும் அவர்களுக்கு வெளுப்பு ஏற்பட்டு விட்டது. சுமணத்தில் இருந்ததை போன்றே ஆகிவிட்டார்கள். அந்த நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான முறை என்கிற வகையிலே நஃபிலான நோன்பாக அதை நோக்க சொல்லுகிறார்கள். அதிலே சிறப்பு இருக்கிறது, மகிமை இருக்கிறது என்று. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருடம் முழுக்க நோன்பு, ஒரு நாள் கூட இடையில கேப் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி நோன்பு நோற்றார்கள். பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நோன்பு என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் நோன்பு, அடுத்த நாள் நோன்பு கிடையாது. அதற்கடுத்த நாள் நோன்பு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு. இதற்குத்தான் சௌமே தாவூதி என்றதற்கு பெயர். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்த அவர்களது வழிவந்த நோன்பு முறை. இனி அதற்கடுத்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்று பார்த்தால், ஒரு நாள் நோன்பு நோற்றால் 3 நாள் நோன்பு வைக்க மாட்டார்கள். அடுத்த நாள் நோன்பு, அடுத்து 3 நாள் நோன்பு கிடையாது. ஒவ்வொரு நோன்புக்கு மத்தியிலே 3 நாட்கள் நோன்பு கிடையாது. இப்படி அவர்களது வழிமுறை இருந்திருக்கிறது. ஹுசூருடைய இந்த உம்மத்துக்காக அல்லாஹ் தந்த வழிமுறை என்ன? வருடம் முழுக்க சாப்பிடப்பா, வருடம் முழுக்க நீ பருகிக்கொள், வருடம் முழுக்க நீ மருகிக்கொள், வருடம் முழுக்க நீ உண்டுகொள், உறங்கிக்கொள், எல்லாமே உனக்கு ஜாயிஸ் தான். ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு மாதம், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால், இதா தகல ரமலானு, ரமலானுடைய மாதம் நுழைந்து விட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, சுவனத்தின் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டு விடுகிறது. வ குல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், ஜஹன்னம் நரகத்தினுடைய அத்துணை கதவுகளும் பூட்டப்பட்டு விடுகிறது. அது மட்டுமா, வ சுல்சிலத்தி ஷயாத்தீன், அத்துணை ஷைத்தான்களும் விலங்கிடப்படுகிறார்கள். எங்க ஹஜ்ரத் விலங்கிடப்படுறாங்க? அப்பதான் ரொம்ப ஜோர் கொண்டு எழுகிறான் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஹதீஸ சொன்னாலும் அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, குர்ஆன சொன்னாலும் அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. நபியர்கள் சொல்றாங்க ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அப்படி விலங்கிட போய்தான் பள்ளி எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அவன் பார்த்தா பள்ளியிலே கிடப்பான். பள்ளி எங்க இருக்குன்னு கூட தெரியாது, எட்டு கூட பார்த்தது இல்ல. அத்தனை மாசங்களும் பள்ளியை விட்டு இத்தனை தூரி, அல்லாஹ் से दूरी, अल्लाह के रहमत से दूरी, नमाज से दूरी, குர்ஆன் से दूरी, திலாவத் से दूरी, அத்தனையிலிருந்து தூரமா இருப்பான். ஆனா ரமலானுடைய வந்துட்டா, ரமலான் மாதம் வர்றதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாலேயே அதனுடைய துவக்கமாகத்தானே ஷபே பராத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எவ்வளவு அழகா வச்சிருக்கிறான். அதுல இருந்தே தொடங்கிடுவார். ஏன்னா ரமலானுக்குன்னு வந்தோம்னா அது சரி இருக்காதுன்னு ஒரு 10 நாளைக்கு முன்னால இருந்தே பள்ளியிலேயே இருப்பாரு. எப்படிங்க இருக்க முடியுது? ஷைத்தாங்க விலங்கிடப்பட்டுட்டதுனாலதான் பள்ளியில இருக்க முடியுது. எங்க பள்ளியில மட்டுமா இருக்கிறாரு? எதுவுமே பேசுறது இல்ல. வாயை திறந்தா ஆச்சரியப்படுற அளவுக்குள்ள வார்த்தைகள் பேசுகின்ற மனிதர் வாயை திறக்க மாட்டார். ஏக் மஹீனா கே லியே நஹீ खोलूंगा, ஒரு மாசத்துக்காக நான் திறக்க மாட்டேங்க, அதுக்கு பிறகு திறப்பேன் பாருங்க. நவுது பில்லாஹி மின் தாலிக். ஒரு மாசத்துக்காக நான் பேண்ட் பண்ணிட்டேன், அதெல்லாம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு எதுவும் பேசுறது கிடையாது. ஆனா ஏதாவது நல்ல விஷயம் பேசுவா, நல்லதும் பேச மாட்டேன். நல்லது பேசினா சேர்ந்துக்கிட்டு வந்துருது, அதனால அதையும் பேச மாட்டேன். நல்லது பேச சொன்னா அதோட சேர்ந்துக்கிட்டு இது வந்துருது, அதனால நல்லது கூட பேச மாட்டேன், அமைதியா இருக்கிற. இவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நல்லது. ஏன்னா நல்லது பேசும்போது சேர்ந்துக்கிட்டு வருதுன்னு சொல்றாரு, அதனால அமைதியா இருக்கிறது நல்லது. இந்த அமைதி எதனால் கிடைக்கிறதுங்க? ஷைத்தான் கட்டப்பட்டு விட்டதுனால தான் கிடைக்குது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் சப்ல தொழுகிறவருக்கு 10வது சப்பு. ஆனா பள்ளி எங்க இருக்குன்னு தெரியாம இருந்தவருக்கு முதல் சப்பு. எப்படிங்க அவருக்கு முதல் சப்பு கிடைக்குது? ஷைத்தான் அங்க விலங்கிடப்பட்டுட்டதுனால தான் கிடைக்குது. 2 ரக்காத் தொழுகிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுவாரு. 20 ரக்காத்த மனசை அடக்கி தொழுகிறாரு. இந்த தொழுகிற நசீப் எதனால கிடைச்சது? ஷைத்தான் விலங்கிடப்பட்டுட்டதுனால தான் கிடைச்சது. இல்லைன்னா கிடைக்குமா? 20 ரக்காத்தையும் பொறுமையா தொழுது, அதற்கு பிறகு வேற ஒரு 15 நிமிஷம் பயான்ல வர உட்கார்ந்து, அதுக்கு பிறகு முசாபா செய்யற போது என்ன நிறுத்திட்டீங்க, இன்னொரு 10 நிமிஷம் செய்யணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நிறுத்தி போட்டீங்களே அப்படின்னு சொல்லி தேடும் அளவிற்கு கல்வி பக்குவ நிலை அடைகிறது என்றால் அங்கே ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான். அதனாலதான் இருந்தாலும் 11 மாசம் நம்ம கூட இருந்தவன் தானே, அதனால அந்த எஃபெக்ட் இருக்கும்.
ஏங்க உள்ள வச்சிருந்த அந்த இரும்பு கட்டிய நெருப்புல இருந்து வெளியே எடுத்தாச்சு, நெருப்புக்குள்ள இல்ல, வெளியில வந்துட்டாலும் கூட அதை அணையறதுக்கு லேட் ஆகுமா இல்லையா? உள்ள இருக்கிற போது சிவப்பா பழுத்துரும் அந்த இரும்பு கட்டி, வெளியில வந்தோடனே காத்து பட்டனே கருப்பாயிரும், பழைய நிலைக்கு வந்துடும். பழைய நிலைக்கு வந்துட்டாலும் கூட உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ஹராரத்து இருக்கும். இல்ல நான் மாறிட்டேன், இல்ல நான் மாறிட்டேன்னு சொன்னா மாறினதை ஏத்துக்கொள்ள முடியுமா? கையை வச்சோம்னா செஞ்சிடும், பொசுக்கி போடும். அந்த மாதிரி 11 மாசம் நம்ம கூடவே அவன் இருந்ததுனால அந்த ரமலானுடைய மாதத்தில் அவன் விலங்கிடப்பட்டுட்டாலும் கூட அவனுடைய எஃபெக்டிங் இருக்கு, அது வேலை செய்யும். அது என்ன செய்யும்? பகல் முழுக்க நோன்பு வச்சிருப்பான், பகல் முழுக்க நோன்பு. அந்த நோன்பு வச்சிருக்கிற காலத்திலே பேசுறதும் இல்லை, அமைதி. யாராவது பக்கத்தில் வந்தாங்கன்னு சொன்னா இங்க வரப்பா நான் நோன்பு வச்சிருக்கிறேன் என்று சொல்லிவிடு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நோன்பாளியாக இருக்கிறேன் இப்படி நீ சொல்லிவிடுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த சொல்ற விதத்துல வித்தியாசம் இருக்கு. நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அப்பா, நோன்பு காலங்களில் சண்டையெல்லாம் போடக்கூடாது, நம்மள்ட்ட இருக்கிற அந்த மிருகத்தனத்தை எல்லாம் அடக்கிறதுக்கு தான் அல்லாஹ் அந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். உணர்ச்சி வசப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நான் நோன்பாளியா இருக்கிறேன், அவ்வளவு அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஆனா இவர் சொல்லக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்டா, இங்க வாரு நோன்பு வச்சிருக்கிறேனாக்க, நோம்பு வச்சிருக்கிறேன், நோம்பு திறந்த பிறகு பாத்துக்கலாயா, நீயா நானா பாத்துக்கலாம், அந்த தோரணையில சொல்றாரு. அப்ப இவர் நோன்பு வச்சதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? இந்த நோன்பு அவரை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த துர்க்குணங்களை பொசுக்கி விட வேண்டும், அப்போதுதான் அது நோன்பு. ஏனென்றால் ரமலான் என்பதற்கு அர்த்தம் என்ன? ரமலான் என்றால் பொசுக்கக்கூடியது என்று அர்த்தம், நசுக்கக்கூடியது என்று அர்த்தம், அழிக்கக்கூடியது என்று அர்த்தம். யாரை? எதை? அவனிடத்தில் இருக்கிற துர்க்குணங்களை அழிக்கக்கூடியது, அவன் செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் கரிக்கக்கூடியது, அவனை பசுமைப்படுத்தக்கூடியது, சர்வீஸ் பண்ணக்கூடியது என்று அர்த்தம். நோன்பு வச்சிருக்கிறான் ஆனா பொசுக்கல, நோன்பு வச்சிருக்கிறான் அவனுடைய துர்க்குணங்களை அதை அகற்றல. பிறகு நோன்பு வைத்ததற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? அவன் சொல்லுகின்ற அந்த முறையில வித்தியாசம் இருக்கிறது. நோன்பு வச்சிருக்கிறேன் அதனால டச் பண்ணாத, நோன்பு திறந்த பிறகு பார்த்துக்கலாம். ஆனா நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிடறான். அசுர் வரைக்கும் அவ்வளவு பொறுமையா இருந்தவன் அசுருக்கு பிறகு பொறுக்க முடியல. என்னையா டைம் ஆயிருச்சியா, எங்கயா மோதினார், எங்க போனாரு, காம இது சொல்லாம நோன்பு திறக்க சொல்லாம எங்க போனாரு, நான் இங்க உட்காந்து இருக்கிறேன், எனக்கு ஒரு வடை வையா, அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இங்கே வையே கேட்கிறேன். வடையை வச்சுட்டாங்கன்னு சொன்னா அங்க வடை வச்சிருக்க, சமோசா வச்சிருக்க, இங்க வைக்கலையே வைக்க சொல்லு. அந்த நேரத்தில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான அகலாக்குகளை வெளிப்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் அவனால பொறுமையா இருக்க முடியல, அந்த பொறுமையை காபந்து பண்ண முடியல. இருக்கிற தட்டுகள் எல்லாத்தையும் தன் பக்கம் எடுத்துக்கலான்னு பாக்குறான், கஞ்சி கொற்றாக்களை எல்லாம் தன் பக்கம் எடுத்துக்கலான்னு பாக்குறான். ஒரு கொற்றாவுக்கு 4 கொற்றா இருந்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறான். ஆனா ஒரு கொற்றாவுக்கு மேல அவனால குடிக்க முடியறது இல்லை. யாராவது வெளியில இருந்து கடைசி நேரத்தில் வந்தாங்கன்னா அந்நியமா பாக்குறான், ஏன் நாடி வந்தன்ற மாதிரி பாக்குறான். வந்தவனுக்கு எடுத்து கொடுத்தா சந்தோஷமா வாங்கல, என் நோன்பாளி வந்தனே வாங்க 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 இந்தாங்க 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 எடுத்து கொடுக்குற, எவ்வளவு சந்தோஷம் அடைவாங்க. வந்தவர் ஒரு கொற்றா 4 பேர் வர வேண்டி இருக்குது, புக்கிங்ல தான் உட்கார்ந்து இருக்கிறேன். உடனே அவரு பக்கத்தில் உள்ள ஒருத்தர் கொடுத்துட்டாரு, அவர் அந்த கொற்றா வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. நேரம் இவரவே நோக்கி உட்கார், 4 பேர் இந்த வர்றாங்களான்னு பார்க்கலாம். அந்த நேரத்தில் துவா செய்ய வேண்டிய நேரத்தில் வர்றது எத்தனை பேர்ன்றது அவர் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காருன்றதுக்காக வேண்டி இவர் ஒரு கொற்றா குடிச்சுனே வயிறு நிறைஞ்சிருது. அடுத்த கொற்றா வேணும் கட்டிக்கல, கொற்றா வேணுமா, ஒழுங்கா இருந்துக்க, கேட்ட போது தரல, இப்ப கொற்றான்னு சொல்ற. இதெல்லாம் அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில், எந்த நேரத்தில் நீ கை ஏந்தினால் உனது கை ரிஜெக்ட் செய்யப்படாதோ, எந்த நேரத்தில் ரப்பிடத்திலே நீ பேசுவதை அவன் விரும்புவானோ. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூர் சிலாமலை கடைத்து அல்லாஹ் பேசினான். உன்னிடத்திலே நோன்பு நேரத்தில் கஞ்சி கொற்றா முன்னால் இருக்க உன்னிடத்தில் பேச ஆசிக்கிறான், அந்த நேரத்தில் உன் பக்கமே தன் கவனத்தை செலுத்துகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? ஏதாவது பேசுறதுக்குள்ள நேரமா, விவாதம் செய்யறதுக்குள்ள நேரமா, அந்த வஸ்துகளின் மீது கவனம் செலுத்த வேண்டிய நேரமா? எப்படிப்பட்ட நேரத்திலே எதற்கு அது செலவாகி கொண்டிருக்கிறது? நாம் பேண வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள் என்ன? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலேயும் தொடருவேன். வல்ல ரஹ்மான் சொன்ன